கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு வசனத்தை எடுப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22, 23. 1 கொரிந்தியர் 15, 22, 23. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு நேரம் ஒன்று நமக்கு வரப்போகிறது. நாம் எல்லாருமே உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். யார் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அவருடையவர்கள் யார் யார் இருக்கிறீர்களோ அவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இப்ப நீங்களும் நானும் யாருடையவர்கள் சொல்லுங்க. நீங்கள் யாருடையவர்கள்? நான் இயேசு பிள்ளையாக இருக்கிறேன், அதனால் நான் அவருடையவன். எல்லாம் சொல்லுங்க, நான் அவருடையவன். அல்லேலூயா. முதல்ல நீங்க இயேசுவின் பிள்ளையாக இருக்க வேண்டும், இயேசுவின் பிள்ளையாக மாற வேண்டும். இப்ப எப்படி நம்ம பிள்ளைகளை பார்த்து இது ஏன் பிள்ளை, நான் பெத்த பிள்ளை அப்படின்னு சொல்றோமோ, அதே போல அவர் சொல்றாரு, இது ஏன் பிள்ளை, என்னுடையவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எனக்காக அழைக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும்? நான் அவருடைய பிள்ளை, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லுங்க. நான் அழைக்கப்பட்டவன், நான் இயேசுவின் பிள்ளையாக மாறி இருக்கிறேன், நான் பரலோகத்தின் பிள்ளை. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பைபிள்ல 1 தெசலோனிக்கேயர் 4:17 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4:17 சீக்கிரம். பின்னும் உயிரோடு இருக்கு நாமும் இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோடு கூடவே நம்ம என்ன செய்ய போறோம்? இருக்க போறோம். இப்ப இந்த பூமியில எவ்வளவோ பாடுகள் பட்டு தான், கஷ்டப்பட்டு தான் நம்ம என்ன செஞ்சிடும், வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒரு நேரம் ஒன்று நமக்கு வரப்போகிறது. அப்போது உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆகாயத்தில் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நம்மலாம் பறக்க போறோங்கிறது. நம்ம எல்லாம் மேல ஏசப்ப வர்றன்னு வச்சுக்கொள்ளுங்க, நம்மளுக்கு பெட்டிலாம் தேவையே இல்லை அப்படின்னு சரி சர் மேல இருந்து பாப்பீங்க பூமியை. அப்படியே அவ்வளவு கண்குள்ள காட்சி, அப்படியே மேல உங்களை கொண்டுட்டு போயிடுவார் பரலோகத்துக்கு நம்மளை. அல்லேலூயா. அதுக்கு கொஞ்சம் ஆயத்தமாகணும் நம்ம எல்லாரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். அதான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபை. அப்ப அந்த மேல போகாம ஒரு சில பேர் கீழே இருப்பாங்க. மேல போகாம ஒரு சில பேர் என்ன செய்வாங்க? கீழே இருப்பாங்க. அவங்க எத்தனை வருஷம் இங்க இருக்கணும்? 7 வருஷம் அந்திக்கு ஆட்சி. அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம் வரப்போகிறது. அப்ப அதுக்கு நம்ம எல்லாருமே அவரால மாறணும். இயேசுவினால என்ன செய்யணும்? மாறணும். அவர் சொல்றாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடையவன் என்று அவர் சொல்றாரு. நீ என் பிள்ளை அப்படின்னு அவர் சொல்றாரு. நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னமே உன்னை நான் தெரிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார்.
நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நம்ம பிரச்சனையை பார்க்குறோம், கண்ணீரை பார்க்குறோம், வேதனையை பார்க்குறோம், நெருக்கத்தை பார்க்குறோம். ஆனால் பரலோகத்தை யாருமே நினைக்கிறது கிடையாது, பரலோகத்தை யாருமே சிந்திக்கிறது கிடையாது. அந்த மரிக்கும் தருவாயில தான் பரலோகம் பரலோகம் பரலோகம்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், பரலோகத்தை குறித்து ஒரு சிந்தனை உங்களுக்கு வரணும், பார்த்துக்கொள்ளுங்க. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு அநேகர் உள்ளத்தில் பலவிதமான கண்ணீரின் போராட்டம் இருக்கிறது, கண்ணீரின் போராட்டம். இன்னைக்கு இந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு கண்டிப்பான முறையில் இயேசப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு, பதில் வராமல் இருக்காது. அண்ணனம்மா தேவ சமூகத்தில் உட்காந்து கண்ணீரோடு ஜெபித்தார்கள், அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் வந்தது. ஆகார் வனாந்தரத்தில் கண்ணீரோடு ஜெபித்தார்கள், அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் வந்தது. எசேக்கியா ராஜா சோர் பக்கம் திரும்பி கண்ணீரோடு ஜெபித்தார், சுகத்துக்காக பதில் வந்தது. எல்லா ஜெபத்துக்கும் பதில் வந்தது. ஆனால் ஒரு சில பேர் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆனால் ஒரு ஜெபம் கண்ணீரின் ஜெபம். இந்த இடத்துல ஆவியில நான் உணர்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு சில பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்க ஒரு சில காரியத்துக்காக, உங்கள் ஆத்துமால கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கீங்க ஒரு சில காரியத்துக்காக. நான் எப்படி ஆகார் கண்ணீர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தேனோ, எப்படி அண்ணாளின் ஜெபத்தை கேட்டு கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தேனோ, எப்படி எசேக்கியா ராஜா கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தேனோ, அதே போல உன் கண்ணீர் எல்லாம் துருத்தியில வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பான முறையிலே உன் ஜெபத்துக்கு பதிலை நான் கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணிருக்கார். அவர் வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாற மாட்டார், வாக்கு மாற மாட்டார். இப்போ ஒரு குளத்துல தண்ணி இருக்குன்னா, வெயில் காலத்துல தண்ணி என்ன செஞ்சிடும், வத்திரும். அந்த தண்ணி வத்துற தண்ணி பூமிக்குள்ள போகுமா, மேலே போகுமா? மேலே போகும். ஏன் மேலே போகுது? காத்து என்ன செய்யுது, மேலே கொண்டு போயிருது. அதே போல நீங்க தேவ சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டீங்கன்னா அந்த கண்ணீர் காஞ்சி போயிருது. அந்த காஞ்சி போன கண்ணீர் எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மேலே போகுது. ஆனால் உங்க கண்ணீர் எல்லாம் துருத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணீர் ஜெபத்துக்கு இங்க இருங்க, பைபிள்ல யாரெல்லாம் கண்ணீர் வடிச்சாங்களோ அவங்க எல்லாருமே பதிலை பெற்று கொண்டார்கள். இதுல ஒரு சிம்பிளான ஒரு மேட்ரு. நீங்கள் பரலோகத்தை குறித்து நீங்க தியானம் பண்ணுங்க, பரலோகத்தை குறித்து நீங்க நினைங்க. உடனுக்குடன் இங்க தேவ சமூகத்தில் அற்புதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். உங்க அப்பாட்ட போய் பிள்ளை போய் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்ட அப்பா இப்பெல்லாம் தர முடியாது, அடுத்த வருஷம் தான் தருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். இன்னைக்கு கேட்ட நாளைக்கு பெத்த அப்பா வாங்கி கொடுக்கிறார். அதே போல இந்த அப்பனை காட்டிலும் அவர் மேலானவர், அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே மீட்கப்பட்டவர்கள். எடுத்துக்கொள்ளுங்க ஏசாயால 43:1, ஏசாயா 43:1. நீ உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று அவர் சொல்றார். என்ன சொல்றார் அவரு? என்னுடையவன் என்று அவர் சொல்றார். அப்ப நம்மள யாராலும் அவராலும் பார்த்துக்கொள்ளுங்க. நீ பயப்படாத, நீ எதை குறித்து நீ பயப்படாத, நீ என்னுடையவன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அப்படிப்பட்ட உன்னத தேவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. 1 பேதுரு 1:18 வாசிங்க. 1 பேதுரு 1:18 வாசிங்க சீக்கிரம். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். அதாவது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும், அறிந்திருக்கணும், புரிந்திருக்கணும். நம்ம யாரு, எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும். நீங்க எல்லாருமே மீட்கப்பட்டவர்கள். எப்படி மீட்கப்பட்டிருக்கிறீங்க? இரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப நான் சாபத்துக்குள்ள கடந்தோம், இரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறோம். தரித்திரத்துக்குள்ள இருந்தோம், இரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறோம். விளைவினத்தில் இருந்தோம், இரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறோம். கட்டுக்குள்ள இருந்தோம், இரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறோம். சண்டையில இருந்தோம், போராட்டத்தில் இருந்தோம், நெருக்கத்தில் இருந்தோம், பாடுகளில் இருந்தோம், எல்லா பிரச்சனைகள் மத்தியில நாம் இருந்து வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதிலிருந்து விடுவிக்கும்படியாக, அதிலிருந்து விடுதலையாக்கும்படியாக நம்மளை எல்லாவற்றையும் இயேசு இரத்தத்தை சிந்தி என்ன செஞ்சிட்டாரு? நம்மளை எல்லாம் மீட்டெடுத்தது. ஆட்டுக்குடியாய் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அந்த இரத்தத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிருக்கிறோம்?
மீட்கப்பட்டவர். இரத்தத்தினாலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்திருக்க வேண்டும். நான் விடுதலையாக்கப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க, நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் அவருடையவன், நான் அவருடையவன், நான் அவர் ஆளு, நான் பூமிக்குரியவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்றால், நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால், கடைசியில் நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரு வசனத்தை வாசிங்கள். ரோமர் 8:9. இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ என்னுடையவன் என்று அவர் சொல்றாரு. இங்க இருங்க, நீ என் தாசன், நீ பயப்படாத, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. ஆனா இங்கு நம்ம எல்லாரும் அவருடைய ஆளா இருக்கணும்னா இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவின் ஆவியோட இருக்கிறீங்களா இல்ல உலகத்தின் ஆவியில இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க அவர் சொல்லிட்டாரு, நீ என்னுடையவன், நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் மகன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு நம்மளுக்கு தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஆவி நம்ம மேல இருந்தா தான் நம்ம அவரால என்ன செய்ய முடியும்? மாற முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர் ஆவி உங்களுக்குள்ள இருக்கா? இருக்குன்னு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கா? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பரலோகத்துல ஏசப்பா ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. கண்டிப்பா பரலோகத்துல உங்களுக்கு இடம் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அவர் ஆளா நீங்க மாறிட்டீங்கன்னா, உங்கள் ஜெபத்துக்கு உங்கள் தேவைகள் என்ன என்ன என்பதை நீங்கள் அவரிடத்திலே சொல்லும் போது அவர் கண்டிப்பா உங்களுக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க அவர் ஆள் இல்லாம நீங்க உலகத்தை ஆளா இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கும். நீங்க அவர் ஆளா மாறணும். அவர் என்ன சொல்றாரு? நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிதாட்ட கேட்கும்போது கனி கொடுக்க முடியும், அந்த கனி உங்ககிட்ட நிலைத்திருக்க முடியும், உன்னை நான் ஏற்படுத்தினேன், உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். அப்ப அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் நாம் இருக்கிறோம். ஆனால் அவரோடு நாம் இருக்கிறோமா? அவரோடு இசைந்து இருக்கிறோமா? திராட்சை செடியாகிய இயேசு மீது கொடியாக நம்ம படர்ந்திருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இங்க பாருங்க, எதுக்கு அவருடைய ஆவி நம்ம கிட்ட இருக்கணும்? நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். ஏன் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த இயேசுவின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை வழி நடத்துவதற்கு அவர் நமக்குள்ள அந்த ஆவியானவர் தேவை. நம்மளை ஆபத்துல மாட்டாம, சிக்கல்ல மாட்டாம, பிரச்சனையில மாட்டாம, பாவத்துக்குள்ள விழாம நம்மளை நடத்துவதற்கு அந்த ஆவியானவர் தேவை. அதுக்கு தான் அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்க வேண்டும். அவருடைய ஆவி நமக்குள்ள இருந்தா தான் நம்ம அவரால், அவர் ஆவி நமக்குள்ள இல்லைன்னா அவர் ஆள் இல்லை. அப்ப அவர் நமக்குள்ள ஏன் வர்றாரு? நமக்குள்ள எதுக்கு வர்றாரு? நமக்குள்ள அவர் நம்மளை என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து, உலகத்தை குறித்தும் என்ன செய்வார்? உனக்கு உணர்த்துவார், காட்டுவார். உன் மைண்ட்ல, எண்ணத்துல, சிந்தையில நீ மனமோட போக்குல போய் கொண்டிருக்கலாம், உலகப்புறமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். மகனே, இந்த வாழ்க்கை வாழாத, இதுதான் வாழ்க்கை. மகனே, இந்த பக்கம் போகாத, இதுதான் பாதை. மகனே, இந்த இடத்துக்கு போகாத, இந்த இடத்துல உட்காரு அப்படி என்று சொல்லி நமக்குள்ளே இருந்து, நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடு பேசுகிறவர் தான் அந்த ஆவியானவர். அவர் சொல்லுகிறார், பார்த்துக்கொள்ளுங்க, நான் கண்டித்து உணர்த்துவேன். தவறு செய்யாத என்று உனக்கு நான் கண்டித்து உணர்த்துவேன். தப்பு செய்யாத என்று உனக்கு நான் கண்டித்து உணர்த்துவேன். அவர் இருந்தா தான் நம்மளை கரம் பிடித்து நடத்த முடியும். அவர் இல்லைன்னா நடத்த முடியாது. அதுக்கு தான் ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த ஆவியானவர் நம்மளை நடத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது மாத்திரமல்ல, நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து நமக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ள இருந்தா தான் நம்மளை அவர் மேல பரலோகத்துக்கு, அவர் வருகையில நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் கொண்டு போக முடியும்.
நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்புறம் சொல்லாரு பார்த்துக்கொள்ளுங்க, இங்க இருங்க. அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து கொடுத்தார். அவர்கள் என்னை விசுவாச பரியினால் பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் நீதியை குறித்தும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க அவருடைய ஆவி இல்லாம நீங்க தயவுசெய்து வாழ்ந்துடாதீங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி யார் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்கள் தான் அவருடைய ஆளு. அப்ப உங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியனுடைய அந்த வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதா? அந்த பரிசுத்த ஆவியன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா? அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரா என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஒவ்வொருவரும் அவர் வல்லமைகள் நீங்கள் நிரம்ப வேண்டும். அதுக்கு தான் அவரை நீங்க என்ன செய்யணும்? உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், அவர் உங்களை வழி நடத்துகிறவர். உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் பேசுவார். உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவர் பேசுவார். நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று அவர் பேசுவார். அதுதான் ஆவியானவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும். உங்கள் உள்ளத்துக்குள்ள அவர் தங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவதுங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க இருந்து ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க போற காரியம் ஜெயமா முடியும். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ஏசப்பாவை பரிசுத்த ஆவியானவர் அவர் வழிநடத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு. மோசேயை ஆவியானவர் கொண்டு போனார், இயேசுவை ஆவியானவர் கொண்டு போனார், எல்லாமே ஆவியானவர் கொண்டு போனார், ஆவியானவர் கொண்டு போனார் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம நடத்துறதுக்குள்ள ஆவியானவர் இருக்க வேண்டும். அப்ப அவரை குறித்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் வரணும் பார்த்துக்கொள்ளுங்க. அது இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவரை குறித்து அறிந்திருக்கிற அறிவு நம்மளுக்கு வரணும். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் 10:15. யோவான் 10:15 சீக்கிரம். அவர் நமக்காக என்ன செய்ய ஜீவனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் என்ன செய்வேன் நான் கொண்டு வர வேண்டும், அவைகளும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பருமா இருப்பார்கள். அதாவது எப்படின்னா, நம்முடைய இயேசு அவர் ஒரு மேய்ப்பர் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த தொழுவத்துக்குள்ளே வராத ஆடுகள் நிறைய இருக்கப்பா வெளியே. அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவரை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் போன போக்களை போய்கொண்டு இருக்கிறவர்கள் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களையும் இந்த தொழுவத்துக்குள்ளே, இந்த மந்தைக்குள்ளே நான் சேர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு இரக்கமுள்ள தகப்பன் பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 46:10. சங்கீதம் 46:10. சீக்கிரம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க எல்லாருமே என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் ஜாதிகளுக்குள்ள என்ன செய்வீங்க, உயர்ந்திருப்பீங்க. அது மாத்திரமல்ல, பூமியிலும் உயர்ந்திருப்பீங்க. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் அமர்ந்திருக்கணும். எதுக்கு அமர்ந்திருக்கணும்? சாப்பிடுவதுக்கு அமர்றோம், வேலையை பார்ப்பதுக்கு அமர்றோம், கூடி கூடி பேசுறதுக்கு அமர்றோம், எல்லாம் அமர்றோம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் என்று அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போது நீங்க ஜாதிகளுக்குள்ள என்ன செய்வீங்க, உயர்ந்திருப்பீங்க. உங்க வாழ்க்கை உயரும், உங்க வேலை உயரும், உங்க படிப்பு உயரும், உங்க வீடு உயரும். நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலையுமே என்ன செய்யும், உயர்ந்திருக்குங்க. இங்க நம்ம எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்ம எந்த அளவுக்கு அவரை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அவரை புரிஞ்சு வச்சிருக்கிறோம், யோசனை பண்ணி பாருங்க. ஒரு அற்புதத்தை நம்ம தியானம் பண்ண முடியாது. எத்தனை நாட்களாக ஒரு அற்புதத்தை, இப்படி பல அற்புதங்களை நீங்கள் அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த இரட்சகர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்.
அந்த வெற்றி வேந்தன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் ஏன் அடிக்கப்பட்டார் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் ஏன் நொறுக்கப்பட்டார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவர் ஏன் சிலுவையிலே தொங்கினார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவர் ஏன் கார் உமிழப்பட்டார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவர் ஏன் 3 முறை கீழே விழுந்தார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவர் கைகள் ஏன் அடிக்கப்பட்டது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவர் விழாவில் ஏன் குத்தப்பட்டது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சரீரத்தில் பட்ட ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கிறது. விழாவில் குத்தப்பட்டார் என்றால் அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. கீழே 3 முறை விழுந்து அவர் மொழியில 2 மொழியில் அடிபட்டு இருக்கிறது, ரத்தம் வந்திருக்கிறது, அதிலே ஒரு அனுபவம் இருக்கிறது. 2 கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கு, அதிலே ஒரு அனுபவம் இருக்கிறது. இது எதற்காக என்றால் உங்களை என்னை வாழ வைப்பதற்காக, சாபத்தை உடைப்பதற்காக. அறிந்திருக்கணும், ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கணும். பறவைகள் ஒழுங்கு போயின, எனக்குள்ளே புதியவைகள் வந்துவிட்டன என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். நான் கீழாக மாட்டேன், மேலாவேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் வாழாக மாட்டேன், நான் தலையாவேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் கையிட்டு செய்கிற எந்த காரியம் இருந்தாலும் அது வாய்க்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் பிள்ளைகளை சமானத்தை பார்ப்பேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கவலைப்படக்கூடாது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வேதத்தை படித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நிறைய காரியங்களை நீங்கள் அறிய 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 தெரிய 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 உங்க வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா ஒரு மலை மேல இருக்கிற ஒரு பட்டணம் போல நீங்க உயர்ந்து மேல போயிருவீங்க. அந்த உயர்வை யாரும் தடுக்க முடியாத காரணம் இந்த வார்த்தையில் வல்லமை. அதாவது இரவும் பகல் வேதத்தில் தியானமா இருக்கிற ஒரு மனுஷன் அவன் பாக்கியவானாக என்ன செய்து விடுவான், மாறி விடுவான். இந்த வேதத்தை மட்டும் கையில வச்சுட்டு இதை படிச்சுட்டு எங்க போனாலும் சரி நீங்க தோத்து போக மாட்டீங்க. நீங்க ஜெயிக்க பிறந்தவளா மாறிடுவீங்க. நீங்க பைபிளை படிச்சு கொண்டே இருங்க, வேத வசனங்கள் தியானித்து கொண்டே இருங்க. இதை எவ்வளவு தோண்ட தோண்ட வந்துகிட்டு இருக்கோ அற்புதங்களை தியானிங்க. இது எப்படி நடந்துச்சு, எப்படி ஏசப்பா வந்தாரு, எப்படி நடந்தாரு, எப்படி வனாந்தரத்தில் அற்புதம் பண்ணாரு, எப்படி கசப்பான தண்ணியை மதுரா மாத்தினாரு, எப்படி காடை விழுந்துச்சு, எப்படி மண்ணா விழுந்துச்சு, எப்படி செத்த பிரேத உயிரை எழும்புச்சு, இவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்தவர். அதான் அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அற்புதங்களை தியானித்து பேசுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 3 பேர் கூடும்போது 2 பேர் கூடும்போது அவர் அற்புதங்களை தியானித்து பேசி பாருங்கள். உங்க வீட்டுக்குள்ள உங்க வேலையில கண்டிப்பான முறையில் அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்களை பற்றி பேசி பாருங்கள். அதான் நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் என்று என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அவர் அறிகிற அறிவு தோண்ட தோண்ட வந்துகிட்டு இருக்கு. நீ சாகர வரைக்கும் அவர் அறிந்து கொள்ள முடியும். அவ்வளவு பொக்கிஷங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. இதை அறிந்து கொள்ளவே முடியவே முடியாது. இதுக்கே நேரம் பத்தல. அவர் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவன் என்று என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு சம்பவம். செங்கடலை பிளந்ததை நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுமாங்க? ஒரு கடல் 2 பிளக்குது, அது எப்படிங்க? யோர்தானை கடக்கு பண்ணியிருக்காரு, எப்படிங்க? கசப்பான குளத்தை நல்ல குளமா தண்ணீர் நல்ல தண்ணியை மாத்திருக்காரு, எப்படிங்க? பர்வத தேவதூர்கள் சாப்பிடுகிற மண்ணாவை வர வச்சிருக்கிறார், எப்படிங்க? சொல்லுங்க பாப்போம். காலை இறைச்சி உணவை வர வச்சிருக்காரு, எப்படிங்க? 5:2 மணியை பெருக பண்ணி ஆயிரக்கணக்கான மக்கள் மீதி 12 கூட எடுத்தாரு, எப்படிங்க? இப்படிப்பட்ட அற்புதம் செய்தவர் அவர் ஏன் கூட இருக்கிறாரு. அதனால எனக்கும் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அவர் வந்துட்டார்னா அற்புதங்கள் கண்டிப்பான முறையில் என்ன செய்யும், நடக்க. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே அவர் இருக்கிறார், கண்டிப்பான முறையிலே அற்புதங்கள் நடக்கும் நடக்கும் நடக்கும். அல்லேலூயா. இப்ப நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா அவர் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க பரலோகத்துக்கு போக முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து நீங்கள் அவரை அறிந்து வச்சிருந்தா தான் நீங்க அவருடைய ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ள முடியும். அவரை அறியாம நீங்க போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 10:16. நான் பிக்கிற அப்பம், நம்ம பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் என்னவா இருக்கிறது, ஐக்கியமா இருக்கிறது. அப்ப நீங்க திருவிருந்து எடுக்காம இருந்தீங்கன்னா இயேசுவுக்குள்ள ஐக்கியம் இல்ல. நீங்க திருவிருந்து எடுத்தீங்கன்னா அவர் அப்பத்தையும் அவர் திராட்சரசமாகிய ரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணினீங்கன்னா இயேசு நீங்களும் ஒன்னா மாறிடுவீங்க. அவர் ஆவி உங்க ஆவி 2 ஒன்னா ஆயிரும். புரியுதா புரியலையா? அப்ப நீங்க அப்பத்தை பிட்டு அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்க பானம் பண்ணும் போது அவர் சரீரத்தில் நீங்கள் என்னவா மாறிடுறீங்க, ஐக்கியமா மாறிடுறீங்க. அவர் சிலுவையில வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை நீங்கள் அனுபவிக்கும்படி அதுக்கு தகுதியானவர் என்பதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும்.
புரியுதா? அதான் ஐக்கியம். அதான் அப்பத்துல கிடைக்கிற ஒரு ஐக்கியங்க, சாதாரண ஐக்கியம் கிடையாது. இயேசுவோட ஐக்கியம் கொள்றீங்க, இயேசுவோட உறவாடுறீங்க, அவரோடு இணையறீங்க. இணைஞ்சிட்டு அவரை பிடிச்சிட்டு சும்மா வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு போயிடாதீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, அப்பா என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நீங்க சொன்னீங்க. இப்ப உங்க சரீரமாய வார்த்தையை நான் சாப்பிட்டுருக்கிறேன், உங்க ரத்தத்தை இப்ப நான் சாப்பிட்டுருக்கிறேன். நீங்க சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த வெற்றியை நான் என் மைண்ட்ல வச்சிருக்கிறேன், அதை நான் நினைக்கிறேன், அதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு உங்க ரத்தத்தால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், உங்க ரத்தத்தால என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு, உங்க ரத்தத்தால நான் ஐஸ்வர்யா மாறி இருக்கிறேன். இதை நான் உணர்றேன். அப்பா என்னோட கை கோர்த்து நிக்கிறீங்க, எனக்குள்ள இருந்து வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த திருவிருந்த அருந்தி ஒரு நிமிஷம் தான் ஆகுது. நான் எந்திரிக்கிறக்குள்ளையும் என் பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லிடுறேன்ப்பா. நாளைக்கு இந்தந்த காரியம், இந்த மாதம் இந்தந்த காரியம், எனக்கு இது தேவைப்படுது, எனக்கு கற்பது கனி இல்லை, எனக்கு கடம்பரச்சில் இருக்கு, கர்நாடக வழி செய்யணும், நீங்கள் எனக்கு ஆலோசனை கத்தா இருந்து என்னோடு பேசுங்க, என்னோடு உறவாடுங்க. நான் உங்களோட உறவு வச்சிருக்கிறேன், என்னை விட்டு போயிடாதீங்க. என் உயிரோடு உயிராக நீங்கள் கலந்துட்டீங்க. நான் நடக்கிறது நான் இல்லை, நீங்கள் என் கூட நடக்கிறீங்க. பேசுறது நான் இல்லை, நீங்கள் என்னோடு பேசுறீங்க. எனக்குள்ள இருந்து என்ன பெரிய பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. இந்த சின்ன மனுஷனுக்குள்ள நீங்கள் இருந்து பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்ய போறீங்க. சப்பா எனக்கு அற்புதங்களை செய்ய போறத உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு 4 வார்த்தை ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு நீங்க எந்திரிக்கணும். அல்லேலூயா. யோவான் 6:54 முடிக்கிறேன். யோவான் 6:54. ஷபரதர கலரதர பக்கதர. என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பண்ணுகிறவனுக்கு நித்திய, இங்க பாத்தீங்களா இப்ப திருவிருந்த குறித்து உங்களுக்கு ஒரு அக்கறை வருதா? இங்க திருவிருந்த அலட்சியம் பண்ணிவிட்டு வேற எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போற ஒரு படியை நீங்க என்ன பண்றீங்க? மிஸ் பண்றீங்க. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, திருப்பி வாசிங்க. அவருடைய மாமிசத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படின்னா இங்க பாருங்க, நீங்க திருவிருந்து எடுத்துட்டீங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்களுக்கு ஒரு பரலோக வாழ்க்கை உண்டுங்க. இதை நீங்க மறந்துடாதீங்க, இதை நீங்க உணருங்க. அதனால இந்த திருவிருந்து ஆராதனையை முக்கியத்துவப்படுத்துங்க. இந்த திருவிருந்து ஆராதனையில அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண நீங்க வாஞ்சியா இருங்க, அவர் சரீரத்தை பானம் பண்ண வாஞ்சியா இருங்க. நீங்க திருவிருந்து அலட்சியம் பண்ணினா பரலோகத்தை அலட்சியம் பண்ற மாதிரி, நீங்க திருவிருந்து அலட்சியம் பண்ணா பரலோகத்துக்கு போற அலட்சியம் பண்றீங்க. ஆனா திருவிழாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பரலோகத்துக்கு நீங்க ஆயத்தமாகறீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்க திருவிருந்து அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் விழுகுது, பரலோகத்துக்கு தகுதி, அடுத்த மாசம் திருவிருந்து பரலோகத்துக்கு தகுதி. இப்படியே கடைசி வரைக்கும் 75-80 வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுக்கும்போது நீங்க பரலோகத்துக்கு தகுதியாயிருவீங்க, நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவாராக. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.